கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும். ஏசாயா 53 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்படி திருப்புங்க. 1 பேதுரு 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இந்த 2 வசனமும் தேவனுடைய சிலுவையை குறித்து மட்டுமல்லாமல் நம்முடைய சுகத்தையும் குறித்து பேசுகிற வசனம். ஆனால் இதை நிறையா கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த வசனத்தை சரீர சுகத்துக்குன்னு என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கே வர்றது பூராமே ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதாக தான் இருக்கிறது. சரீர சுகத்தை தர கர்த்தரால முடியாதுன்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எல்லாரும் சரீர சுகத்தை பெற்றுக்கணும் இல்லையா, ஏன் எல்லாரும் பெற்றுக்கல அப்படின்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. பாருங்க, இந்த வசனத்திற்கும் அவங்க சொல்றதற்கும் சம்பந்தம் உண்டா? பாருங்க, இந்த 2 வசனத்தையும் வாசித்தேன். இந்த 2 வசனம் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, இயேசு காயப்பட்டார், இயேசு அக்கிரம நிமித்தம் நம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆனால் 1 பேதுரு 2:24 எப்படி வருதுன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்க ஏசாயா பேசும்போது தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஆனா பேதுரு பேசும்போது அது ஏற்கனவே நடந்து முடிந்தார் போல பேசுகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அங்க என்ன போட்டிருக்குது? குணமாகிறோம். குணமாகிறோன்ற ஒரு அப்படியே போய்கிட்டு இருக்கிற ஒரு சென்டென்ஸை பார்க்குறோம். இங்க முடிந்த ஒன்றை பேசுகிறத பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எடுத்துக்கிட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, துன்பத்தை, ஒரு சமாதானத்தை, சுகத்தை பற்றிய பேசுகிற வசனம் தான் இந்த வசனமே தவிர வேற எந்த வசனம் இதை குறிப்பிடலை. அதை இயேசு தான் செஞ்சாரு. ஆனால் தெய்வீக சுகம், நம்ம உடம்புல வர வேண்டிய சுகத்தை பற்றி இது பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வெறும் என்ன பண்ணுது, மனதில் எழும்பக்கூடிய சமாதானம். சில பேர் பாருங்க, மனதில் ரொம்ப டார்ச்சராக இருப்பாங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, அதை மட்டும் பேசுறதா இருக்குது. பாவம் செஞ்சனால என்ன பண்ணிருக்கோம், ஆவி கலக்கமாக இருக்கும். பாவத்தில் அடிமைப்பட்ட ஒரு மனுஷனை விடுதலையாக்க இயேசுவால முடியும். அதைத்தான் இங்கே பற்றி பேசுது. ஒரு தெய்வீக சுகத்தை பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனால் வேத வசனத்தை இன்னைக்கு நம்ம ஆராய்வோம். இது உண்மையிலேயே ஆவிக்குரிய ரீதியில மட்டும்தான் இந்த சுகத்தை தர முடியுதா, இல்ல சரீர ரீதியாகவும் நமக்கு தர வல்லதா? இன்னைக்கு எத்தனை பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்க? சுகம் வேண்டுமா? தொடர்ந்து இந்த போதனையை எடுக்க போகிறோம் சுகத்தை பற்றி. ரொம்ப முக்கியமான ஒரு இது பாருங்க. நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் கூட குழப்பத்தில் நிறைய இருக்கிற வருது. சுகம் கிடைக்கலன்னா என்னது, கர்த்தர் ஏதோ ஒரு இதில் இன்னைக்கு வழி நடத்துறாரு போல. சரி, இன்னைக்கு சுகம் தரலையா, வெயிட் பண்ணி பார்ப்போம், சுகம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லாட்டினா கிடைச்சத ஏற்றுக்குருவோம். சுகம் இல்லாமல் இருக்கும், சரி அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்குருவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த போதனைகள் உள்ள வர ஆரம்பிச்சதுல இருந்து சில பேருக்கு நிறைய குழப்பங்களும், நிறைய பேருக்கு மனதளவில் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா சர்ச்சுக்கு வரும், சுகமே கிடைக்க மாட்டேங்குது, சரி இப்படியே தான் இருந்துட்டு போவோமோ
அதுக்குன்னு 2 பேர் எப்படின்னா சொல்றாங்க, கர்த்தரா பார்த்து ஏதாவது செய்வாங்க, அவருடைய வேலை வரணும். ஏன்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவருடைய நேரம் வரணும், அவருக்கு ஒரு காலம் வரணும். சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல, உனக்கு எப்ப நல்ல நேரம் நடக்குதோ அப்ப எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு. நான் சொல்றேன், எப்ப நல்ல நேரம் வருதுன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 வசனங்களையும் இன்னைக்கு நம்ம ஆராய்வோம். அப்புறமேட்டு நீங்க சொல்லுங்க, நல்ல நேரம் வரப்போகுதா, நல்ல நேரம் ஏற்கனவே வந்துருச்சா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த தெய்வீக சுகத்தை பற்றி யோசிச்சாலே மனம் கலங்கி போகுது. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, சில நேரத்தில் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க உடம்புல ஏற்கனவே சில வியாதிகள் இருக்கிறதுனால பாருங்க, அவங்களால இதை ரொம்ப உறுதியா பிடிக்க முடியல, இந்த தெய்வீக சுகத்தை பிடிக்க முடியல பாருங்க. ஏன்னா அவங்க மனதில் என்ன இருக்கு அப்படின்னா, சில பேர்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, தெய்வீக சுகம்லாம் சரிங்க அது பாருங்க, அவங்க நடக்கலைன்னு என்ன நடத்துறதுன்னா இப்படி மாறிக்கிறாங்க. எப்படி மாறிக்கிறாங்க? வெறும் ஆவிக்குரிய நான் பாவத்தை என்னை மன்னிச்சாரே அதுவே சுகம் அப்படின்வாங்க. மனதளவுல காயப்பட்டிருந்தேனே அதுல இருந்து விடுதலை தந்தாரே அதுவே தெய்வீக சுகம் அப்படின்றாங்க. தெய்வீக சுகம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றுதான் தெய்வீக வல்லமை. இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கும்போது ரொம்ப டாக்டர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் வெளியே சொல்றது என்னது, நாங்கள் என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை தெய்வீக சுகத்திற்கு நேராய் வழி நடத்தக்கூடியது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் தெய்வீக சுகத்தை தர வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? தராரு நம்புறீங்களா? தெய்வீக சுகத்தை யார் வேணும்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை கவனமாய் கவனியுங்கள். கிங் ஜேம்ஸ்ல ஒரு மொழிபெயர்ப்புல இவ்விதமாய் இந்த ஏசாயா 53:5 எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது தமிழ்ல அப்படிதான் வருது. ஆனா ஒரு ஈஸி ரீடிங் வெர்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க. தமிழ்ல நிறைய லாங்குவேஜ் இருக்குது, அதுல இன்னொரு லாங்குவேஜ் எப்படி வருதுன்னா, ஆனால் நாம் செய்த தவறுகளுக்கு துன்பப்படவே அவர் வேதனையை பெற்றார், நமது குற்றங்களுக்காக அவர் நசுக்கப்பட்டார், நாம் கொண்ட கடனுக்காக நமது தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவரது காயங்களால் நாம் சுகமடைந்திருக்கிறோம், மன்னிக்கப்பட்டோம். பாருங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துன்பம் வேதனை குற்றங்களுக்கு பதிலான அவர் நசுக்கப்பட்டாரு, பாவம் செஞ்சா தண்டனை உண்டுன்னு வேதம் போதிக்கிறது. இந்த தண்டனையை பாருங்க, அன்னைக்கு அவர் ஏற்றுக்கொண்டாரு. இப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, வெறும் பாவம் நிவாரணம் கிடைக்குது, வெறும் மன்னிப்பு கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. பாருங்க, அதோட நிறுத்திக்கிறாங்க. அப்படி வேதம் போதிக்கவில்லை. வசனத்தினுடைய முழு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, முதலாவது இந்த ஏசாயா 53:5 முதல் வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. பாருங்க, இது என்ன குறிப்பிடுதுன்னா, மனிதர்கள் தேவனுக்கு எதிராக செய்த பாவங்கள், அதாவது மீறுதல்கள், தவறா தேவனுக்கு விரோதமாக செய்கிறது பாருங்க. அப்படிப்பட்ட இது செய்யும் போது அதுக்குரிய தண்டனை செலுத்தப்பட வேண்டும். அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இந்த பாவங்களை அவர் என்ன பண்ணாரு, அவர் மேல சுமந்துட்டாரு. அதுதான் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அடுத்து என்ன போட்டிருக்கு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். பாருங்க, அக்கிரமங்கள் என்பது நேரடியான பாருங்க உள்நோக்கம் கொண்ட துன்மார்க்கமான செயல்கள். இந்த துன்மார்க்கம் நடந்திருக்கோம், இந்த உலகத்துல துன்மார்க்கம் செஞ்சிருக்கோம் பாருங்க. இதையெல்லாம் தேவன் மேல் நாம செய்த துன்மார்க்கத்திற்கு நம்ம அனுபவிக்க வேண்டியதை என்ன பண்ணாரா, அவர் என்ன பண்ணாரா, நொறுக்கப்பட்டார். நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம அக்கிரமம் பண்ணோம், நம்ம தப்பு பண்ணோம், தேவையில்லாத காரியங்களை நம்ம செஞ்சோம்.
அதுக்கு யாருக்கு தண்டனை வர வேண்டியது? நமக்கு வர வேண்டியது. அந்த தண்டனையை யார் ஏற்றுக்கிட்டது? அந்த அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். மூணாவது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, ஆக்கினை என்பது ஒரு தண்டனை, தேவனுடைய ஒரு நீதியின் தீர்ப்பு வெளிப்படுது, அதான் தண்டனை. பாருங்க, ஒரு சமாதானம் வருதுன்னா ஒரு ஆக்கினை, ஒரு கோபாக்கினை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, மனுஷன் பாருங்க கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் நிமித்தம் பாருங்க, மனுஷன் கடவுளை விட்டு பின்வாங்கி சீர்கெட்டதும் கேடுதுள்ள வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பாருங்க, கடவுள் சொல்ற கற்பனைகளை எல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றதுக்கு எதிராக நடந்து பாருங்க, தேவனுடைய கோபாக்கினையை என்ன பண்றான் மனுஷன், என்ன பண்றான், பெற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நீதி, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். பாருங்க, அந்த நீதியை இயேசு சுமந்துடார். அந்த பாவம் நீங்கி இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். பாருங்க, ஒரு சில பேர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தவறு உள்ளத்துல போட்டு பாதிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளத்துல போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, வெளியே வர முடியாம தவிப்பாங்க. சில பேர்ட்டு சொல்லவே முடியாது. பாருங்க, சில பேர் வெளியே நல்லா இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த காயம், வருத்தம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் சொல்றது மனிதர்களால ஏற்படக்கூடிய காயங்கள் வேற, இவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் வந்த காயம் வேற. இது ரெண்டு விதமான காரியம் இருக்கு. மனுஷன் செஞ்ச தப்பு பாருங்க என்னைக்கு உணர்வான் அப்படின்னா, சில பேர் பாருங்க ரொம்ப கேடுள்ள வாழ்க்கையை செஞ்சுட்டு அவன் வாழ்க்கை வேற மாதிரி மாறும் பொழுது அவன் நினைப்பான், ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே, இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோமே, இப்படி நம்மளை இப்படி போய் இப்படி பண்ணியிருக்கிறோமே. பாருங்க, உள்ளத்துல அவனை போட்டு கசக்கி பிழிஞ்சு பாருங்க, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக அவனை வழிநடத்த முடியாம, ஒரு சமாதானம் இல்லாம மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான். எத்தனை பேர் போய் கேளுங்க, பேசுனா உள்ள கொஞ்சம் நல்லா டீப்பா பேசுனா பாருங்க அழுதுருவாங்க உடனே. ஏன்னா அவங்க செஞ்ச பாவங்கள் ஏராளம், அவங்க செஞ்ச தவறுகள் ஏராளம். ஆனா இதையெல்லாம் இயேசு சுமந்து முடித்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாருங்க, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்னதெல்லாம் இயேசு சுமந்தாரா? பாவத்தை மன்னிச்சாரா? பாவத்தை மன்னிச்சாரு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைய அவர் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் எங்க இருக்குது? எங்க பெற்றுக்கொள்றோம்? சமாதானத்தை எங்க வருது? நம்முடைய மனதுல வருது. பாருங்க, இந்த மனதுக்குரியதை இயேசு என்ன பண்ணாரு? செஞ்சு முடிச்சார். நம் பாவங்களார நீங்கி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு அன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணப்பட்டது? ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல கொட்டப்பட்டது. இன்னைக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, சுகம் எல்லாவற்றையும் இயேசு நமக்கு தருகிறார். அதோடு நிறுத்திடல வசனம். வெறும் ஆவிக்குரிய ரீதியில வெறும் பாவ மன்னிப்பும் ஒரு நீதி, ஒரு பிறப்பிக்க போறோம் அந்த சமாதானத்தின் நீதியை மட்டும் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கல. என்னவனையும் கொடுத்துருக்காருன்னா, அடுத்த லாஸ்ட் வசனம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். முடிகிறது அப்படிதான் முடியுது பாருங்க. அது என்ன? அவருடைய தழும்புகளால். இந்த கடைசி வார்த்தையை என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் இப்படி அடிக்கப்பட்டனால தான் அந்த பேமெண்ட்டை அவருடைய தழும்புகளால் என்ன பண்றோம்? ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்றோம்? நம்ம சுகத்தை எடுத்துக்கிறோம்னு நிறைய பேர் சொல்றாங்க. பாருங்க, இதை அப்படியே லாஸ்டா கொண்டு போய் எங்க முடிச்சிடுறாங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இந்த காலகட்டங்களுக்கு இது தேவை. பாருங்க, சுகத்தை பெற முடியாம தவிக்கிறது இதனாலதான். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அடிக்கப்பட்டது உண்மைதாங்க, நிக்கப்பட்டது உண்மைதாங்க, ஆனா அந்த தழும்பு எதுக்காகனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன பண்ணணும்? சுகத்தை அனுபவிக்கிறதுக்காண்டி, பாவம் நீங்கி நீதியா மாறுறதுக்காக. நீதி செய்ய வேண்டிய தேவன், நான் பாவம் செஞ்சதுக்கு தண்டனை, மரண தண்டனை எனக்கு வர வேண்டியது, ஆனா இயேசு அதை சுமந்தாரு. பாருங்க, இது ஆவிக்குரிய ரீதியில எல்லாம் நடந்துச்சு பிரதர் அப்படின்றாங்க. இல்லைன்னு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வேத வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, அவருடைய தழும்புன்றது ஆவிக்குரிய ரீதியில மட்டும் இல்ல,
நம்முடைய சரீர ரீதியாகவும் அது நம்மளை பாதிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. பாருங்க, குணமாகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வெறும் ஆன்மீக சுகம் மட்டும் இல்ல, மன்னிப்பு, ரட்சிப்பு, உள்ளான நோய்கள் நீங்குவதற்கும் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இது, இந்த வசனம் வெறும் சும்மா கொடுக்கப்படலை. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், இந்த வசனத்துக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு தொடர்பு உண்டு தெரியுமா? இந்த வசனத்தை இயேசு அவரை செய்து முடித்தார் என்று வேதம் நிறைய இடத்துல குறிப்பிடுகிறது. எப்படின்னா, இந்த இயேசுவின் மீறுதலுக்கான பாடலை நீங்க பார்க்கும்போது முதல் வசனத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அப்ப இந்த நம்முடைய என்றது இயேசு. இந்த வசனங்கள் பூரா இயேசுவை குறிக்கிற ஒன்று. சரி, இந்த இயேசு எப்படி அவர் மேல நிறைவேறிச்சு இந்த வசனம் அப்படின்னா, இயேசுவின் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இப்ப முதல் வசனத்துடைய முக்கியமான பகுதி பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்பது இயேசு பாவமற்றவராக இருந்தும் மனிதர்களின் பாவங்களுக்காக காயப்பட்டார் என்பதை குறித்து விளக்கி காட்டுகிற ஒன்று. பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சா அந்த பாவத்தை யாரு சுமந்துகிட்டது? இயேசு சுமந்தார். அதனால போட்டிருக்கு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அப்ப இது எங்க நிறைவேறுச்சு அப்படின்னா, கில்காலின் என்ற பாருங்க சிலுவையில மரித்த இயேசுவை இந்த வசனத்தில் பேசப்படுவார். அவர் வந்து கெத்செமனே பாருங்க தோட்டத்துல இருந்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை கொல்கத்தான்ற மலையில என்ன பண்ணாங்க, கல்வாரி சிலுவையில அடிச்சு துன்பப்படுத்தி காயப்படுத்தினாங்க. அங்க தொங்குன பொழுது எப்படி இருந்தாரா, அவர் அந்த கேடு அடைந்தவராய் இருந்தார் என்று ஏசாயாவுல வாசிக்கலாம் 52ல. ஏன் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் பாடு கொடூரமான பாடு. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, மனுஷன் சாதாரணமா நினைக்கிறான், தப்பு ஒரு பாவம் செஞ்சுட்டா என்னை யாருங்க என்ன சொல்ல முடியும், 4 சவுத்துக்குள்ள பாவம் பண்ணிட்டாலும் என்னை யாரும் கேட்க முடியாது. இல்ல, அது உடம்பு ரீதியாகவும் பாதிக்கின்ற ஒன்று, மனது ரீதியாகவும் பாதிக்கின்ற ஒன்று, எல்லாவற்றையும் பாதிக்கும் இந்த பாவம். பாருங்க, சும்மா நினைக்கிறேன் நம்ம வந்து 4 சவுத்துக்குள்ள பண்ணிட்டோம் யாரும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, இன்னைக்கு மனுஷன் ஈஸியா பாவம் செய்யறானா அவனுக்கு ஒரு புரிதல் இல்லை. இது ஒரு என்ஜாய் பண்ண வேண்டியது, இது ஒரு என்ஜாயான வாழ்க்கை நினைக்கிறான். ஆனா அது நித்தியமானது கிடையாது. இது வந்து எப்படின்னா நித்தியமற்றது இந்த என்ஜாய்மெண்ட்லாம். இன்னைக்கு பாருங்க, வாலிபர்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் இந்த தவறு பண்ணும் பொழுது ஈஸியா பண்றாங்க. ஆனா அதுக்கடுத்து அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர், எவ்வளவு பேர் பாருங்க தூக்குல தொங்குறாங்க, என்னென்னமோ காரியங்கள் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த பாவத்தின் சம்பளம் எங்க கொண்டு போய் நிறுத்தும்? மரணத்துல கொண்டு போய் நிறுத்தும். இந்த மரணத்தை வெல்லணும் அப்படின்னா மனுஷன் பாருங்க பிறந்ததுல இருந்து பாவம் பண்ணாம இருக்க முடியவே முடியாது, ஆறா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பானால், ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பாருங்க வார்த்தையின் மூலம் அவன் சந்திப்பானால் அவனுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. எதுலனா, பாவத்திலிருந்து விடுதலை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை யார் தரனா? இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் பாவம் செய்த உடனே நம்ம யார்கிட்ட போகணும்? இயேசு கிட்ட போகும் பொழுது அந்த பாவம் வர நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை அவருடைய ரத்தம் கழுவி நம்மளை தூய்மையாக்குகிறது. அதனாலதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு பாவம் எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வரும், அது மரணத்தையே கொண்டு வரக்கூடிய ஒன்று. அதனாலதான் இயேசு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அந்த காயத்தை அவர் வாங்கினா இருப்பாரு. ரெண்டாவது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, அங்க போட்டிருக்குது நம்முடைய
அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய பாருங்க அக்கிரமம், நம்ம கையால பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம கையால பாவம் செஞ்சிருக்கிறோம். பாருங்க, அதுக்காக நம்ம விழ வேண்டிய அந்த ஒரு சட்டத்திட்டம் நீதி, பாருங்க அது என்னன்னா நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்படுறதுன்னா எப்படி அப்படின்னா, இயேசுவும் பாருங்க, நம்ம பாவம் பண்ணோம், நம்ம நெருக்கிறது உண்மை, நம்ம அடி வாங்க வேண்டியது உண்மை, நம்ம தண்டனைக்கு உட்பட வேண்டியது உண்மை. ஏன்னா நம்ம பாவத்தின் சம்பளம் மரணத்திற்கு நேரம் கொண்டு போகுது. ஆனா இயேசு பாவம் மற்றவர், நீதி உள்ளவர். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க? நெருக்குனாங்க. இவன் என்ன பண்றான்? எல்லாவற்றுக்கும் விரோதமா செய்யறான்னு சொல்லி மக்கள் பாருங்க அவருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? அவரை நெருக்குறாங்க, கல்வாரி சிலுவையில் அறைங்கன்னு கத்துறாங்க. பாருங்க, அவரை எவ்வளவு அளவுக்கு நீதி உள்ளவரை நீதி அற்றவராக அங்க காண்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பாவத்தின் விளைவுகள், அந்த அக்கிரமங்கள் நெருக்கப்படுகிறது. யாருக்கு நெருக்கப்படுகிறதுனா, அன்னைக்கு இயேசுவுக்கு அந்த நெருக்கடி வந்துச்சு. பாருங்க, நீதிபரர் எல்லாரும் கேட்கிறாங்க, உன்னை நீதிபரர் எல்லாரும் சொல்றாங்களே, நீ என்ன சொல்ற? நீ சொன்னபடியே இயேசுக்கு தெரியும், நீ சொன்னது நான் நீதிமான் தான், நான் பாவம் மறவற்றவன். ஆனா இந்த நெருக்கடி எல்லாம் எதுக்கு வருது பாருங்க? பாவம் செஞ்சான்னு சில பேர் சொல்றாங்க, தேவ தூஷணம் சொன்னான்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஒருத்தர் சுகமாக்குனது பெரிய பாவம் மாதிரி பேசுறாங்க. இத்தனையும் செஞ்சது மக்கள். ஆனா இயேசுவுக்கு பெரிய நெருக்கடி அன்னைக்கு வந்துச்சு. பாருங்க, எதை குறிச்சு? அது எங்க போய் நிக்க வச்சுச்சு அப்படின்னா, அவரை நொறுக்கப்படுறதுக்கு நேரம் நிக்க வச்சுச்சு. ஒரு நீதி உள்ள தேவனை நீதி அற்றவராக அன்னைக்கு மாறினார். இன்னைக்கு நீதி அற்றவர்களாக இருக்கிற நம்ம, அவருடைய நீதி நம்மளை என்ன பண்ணுது? நீதிமானாக மாற்றுது. பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. நம்ம நீதியமான அற்றவனாக இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லா நீதி நேரா ஃபோர்ஸா வந்துச்சுன்னா நம்ம அழிஞ்சோம். உண்மையான தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம், மறந்துடவே கூடாது. பாருங்க, இதெல்லாம் நினைக்கும் போதுதான் நன்றி உள்ளவர்களா நம்ம இருப்போம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம நீதியற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர் நீதி உள்ளவராக இருந்தாரு. நம்ம நீதி உள்ளவர்களாக மாறுறதுக்கு அவர் தன்னுடைய நீதியை இழந்தார். அவர் நெருக்கப்படுறாரு. பாருங்க, அவர் ஒடுக்கப்படுகிறார். அந்த இடத்துல ஒடுக்கப்படுறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இழந்தவராக இருக்கிறார் அந்த இடத்துல. முதலாவது. மூன்றாவது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, அவர் நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல, சொல்லுறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாருங்க, இந்த சமாதானது விலையேற பெற்ற ஒன்று. வெறுமையா டக்குன்னு தூக்கி கொடுக்க யாராலே முடியாது. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சமாதான நிம்மதி எங்கே, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு பாட்டு நல்லா கேட்கலாம். ஆனா உண்மையான பாட்டை பாடிட்டு, ஆனா அந்த பாட்டுக்காரனே கடைசி வரைக்கும் நிம்மதி எங்க இருக்குன்னு சொல்லாம போயிட்டாங்க. ஏன்னா மனுஷன் தான் அந்த பாட்டை எழுதுனது அவனுக்கு தெரியாது. ஏன்னா சொல்றாங்க, அந்த பாட்டை எழுதினவரே நல்லா ஃபுல் போதையில குடிச்சிட்டு தான் எழுதுவாங்களாம். அப்படிதான் பாட்டு எழுதுனவங்க அப்படிதான் எழுதுவாங்களாம். நல்லா நம்ம நினைக்கிறோம் என்ன அருமையா எழுதியிருக்கிறார். ஆனா அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து எழுதினார்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அவங்களே ஒரு துக்கத்துல, மன வேதனையில என்ன அவங்களுக்கு எண்ணங்கள் தோன்றுதோ அந்த எண்ணங்களை பாட்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நினைக்கிறோம், ஆஹா என்ன மாதிரி பாட்டு, உண்மையான பாட்டியா? உண்மையான பாட்டு தான். ஆனா அந்த சமாதானத்துக்கு நேரா வழி நடத்துமா அப்படின்னா, சமாதானத்துக்கு நேரா வழி நடத்தாது. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு சமாதானத்தை வாங்கவோ கொடுக்கவோ முடியாது. யார் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும்னா, இயேசு மாத்திரமே அந்த சமாதானத்தை நீங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும். எந்த மனுஷனாகட்டும், எப்பேற்பட்ட பணக்காரனோ ஏழையோ நடுத்தரமோ யாரா இருந்தாலும் சரி, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர். அதனாலதான் அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னாரு. அப்ப சமாதானம் விளையேற பெற்றது. இப்ப இந்த சமாதானத்தை தரதுக்கு இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசு இந்த வாசனம் எப்படி இயேசுவின் மேல நிறைவேறுச்சுன்னா, இயேசுவை பாருங்க,
மரணத்தின் மூலம் அவரை கொண்டு போறாங்க மரணத்துக்கு நேரா. பாருங்க, இந்த சமாதானம் வர்றதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா சிலுவை மரணத்திற்கு நேராக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒரு ஆக்கினை தீர்ப்பு அங்கே நடக்குது பாருங்க. இந்த நீதிபராய் நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல வருது. அது மட்டுமல்ல, அந்த சிலுவை மரணத்தை பார்க்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அந்த காலத்துல பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா ஒரு மிக கொடூரமான மரணம்னா அன்னைக்கு சிலுவை மரணம். இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க சில பேர், சிலுவை மரணமா, அதெல்லாம் ரொம்ப பெருசு கிடையாதுங்க, நானும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன்னு இந்த ஹிஸ்ட்ரி சேனல்லாம் சில நேரங்களில் ஒரு தடவை அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. இயேசுவை போல நம்மளும் தொங்கலாம், அவர் மட்டுமா தொங்குவார் பாருங்க, செஞ்சாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க யாருமே உயிரோட இல்லை. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க அவங்களால முடியல. ஆனா இயேசு அவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சார். ஏன்? வேதவசனம் நிறைவேறுவதற்காக. அதனால அவர் சொன்னார் பாருங்க, இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. இப்ப சமாதானம் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு கல்வாரி சிலுவையில அவர் மேல போய் தொங்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. மனுஷன் அடிக்கும் போதே செத்துருவான், சிலுவை மரணம். ஆனா இயேசு கடைசி பரியந்தம் போய் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு சமாதானத்தை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு நம்முடைய வாழ்க்கையில. அவர்னால இந்த சமாதானம் இன்னைக்கு நம்மளுக்கு வருது பாருங்க. இன்னைக்கு மனுஷன் தேடுற மாதிரி எங்க கிடைச்சாலும் சமாதானம் கிடையாது. படத்துக்கு போனாலும் சமாதானம் கிடையாது, விளையாட்டுக்கு போனாலும் சமாதானம் கிடையாது. மனுஷன் வாழ்க்கையை சில நேரம் எப்படி இருக்குது? சமாதானம் அற்ற நிலைமையா இருக்குது. இந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் இயேசு மட்டும். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான. இது எல்லாவற்றையும் பாருங்க, நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய பாவங்கள் என்ன பண்றாரு? நம்மளை விட்டு நீக்கி அவர் நமக்காக பாடுபடுறாரு. பாவத்தை என்ன பண்ண முடியும்? பாவத்தை யாராவது மன்னிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இயேசுவுக்கு மாத்திரம்தான். பாருங்க, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த காலத்துல ரோம போற்றவர்களாகட்டும் யூதர்களாகட்டும். அன்னைக்கு சொல்றார் இயேசு, ஒரு மனுஷன் வரப்ப உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, நிறைய சொல்லலாம். ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, ஒரு கை மெய்மாய் பிடிப்பட்ட பெண்ணை பார்த்து சொல்றாரு, பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அந்த இடத்துல நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த வார்த்தையை குறிப்பிடப்படல. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு எந்த மனுஷனுடைய வாயிலே வரல. ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் வாயிலிருந்து மட்டும்தான் இந்த வார்த்தை வருது. அடிக்கடி நீங்க பார்க்கலாம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கும் பாருங்க, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை விட்டு என்ன பண்றாரு? தூய்மையாக்குகிறவராய் இருக்கிறார். அடுத்தது, அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு. இப்ப இந்த அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணாரு தேவன்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு எல்லா சமாதானத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். சமாதானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த லாஸ்ட் வசனம், இது இயேசுவின் காயங்கள். பாருங்க, அவருடைய காயங்களை குறிக்கிற வசனம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்னென்ன தழும்பு அவருக்கு உண்டாச்சு? சிலுவையில உண்டாச்சு, முள்கிரீடத்தினால உண்டாச்சு, கத்தினால உண்டாச்சு, லத்தினால உண்டாச்சு. பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கத்தி, இந்த லத்தி, முள்கிரீடம், சிலுவை, இதையெல்லாம் உள்ள போய் பாதிக்கிற விஷயம் அல்ல, வெளியே பாதிக்கிற ஒன்று. எப்படி பாஸ்டர் இதை சொல்றீங்க அப்படின்னா, பாருங்க, இது வந்து சிலுவைக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப சம்பந்தம். அதனாலதான் இந்த தழும்புகளால் குணமான்றது வெறும் வெளியரங்கமான ஒன்றை வந்து பாருங்க, உள்ளான ஒன்றை வந்து சுகத்தை கொடுக்கல, வெளியா நடந்த ஒன்று. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, நான் சொல்றேன். முதலாவது, இயேசு அங்க போகும்பொழுது சிலுவைக்கு முன்பு அவர் சோர்வும்
காயமும் உண்டானார். நல்லா கவனிங்களேன். பாருங்க, பஸ்கா ராத்திரியில கெஸ்தமனை தோட்டத்தில் பாருங்க, காலையில இருந்து அவர் தூங்காம களைப்புடன் இருந்து பின்பு என்ன பண்றாரு, கைது செய்யப்படுறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, பல மணி நேரம் விசாரணைக்கு பின்பு அவரை அடிச்சு தாக்கி அவமானப்படுத்தி தொடர்ந்து இரவு முழுக்க அவருக்கு தூக்கம் என்பதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரோம படையினர் செய்யும் சவுக்கடி அது முதுகில் உள்ள தோள்களில் ஆழமான காயங்களை ஏற்படுத்துச்சு. இதனால் அந்த இரத்த ஊற்றுகள் சொல்றாங்க பாருங்க, அந்த இரத்த ஊற்றுகள் இருந்து ரத்தம் ஓடிக்கிட்டே வழிநோடுது. இதனால சோர்வு, இரத்த சோர்வு அவருக்கு ஏற்படுது. திசை வழி சோர்வு ஏற்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இரத்த சோர்வும் திசையில இருந்து பிச்ச காயங்களில் உண்டான சோர்வும் அதிகரித்து உடல் பலவீனமாக்கப்படும். பாருங்க, இந்த சிலுவைக்கு முன்பு ஒரு சோர்வும் காயமும் அவருக்கு ஏற்படுது, தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ரோம போலீஸ் சும்மா விடலை, அவர் ஆரம்பிச்சிலிருந்து தூங்க விடாம பண்ணி அவரை என்ன பண்றாங்கன்னா, அடிச்சு துன்புறுத்தி சவுக்கால் அடிச்சு எல்லா வேதனையும் அவரை கொடுக்குறாங்க. உள்ளத்துல இருந்து பாருங்க, அந்த டிப்ரெஷனால வர இரத்த நாளங்கள் வெடிச்சு அங்க வெளியே வரதை நம்ம பார்க்கலாம். அவங்க ஒவ்வொரு சோதனையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இந்த தழும்புகளால் சுகமானன்றதுக்கு இயேசு எந்த இடத்துல இதை முடிக்கிறார் அப்படின்னா, அவருடைய சரீரத்தில் முடிக்கிறார் எல்லாவற்றையும். அதுதான் சரீர சுகத்தையும் இன்னைக்கு நாம பெற்று அனுபவிக்க முடியும் என்ற முக்கியமான ஒரு காரியம் எழுத பாருங்க. ரெண்டாவது, முள் கிரீடத்தை வைக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, நரம்புகள் தாக்கப்படுகிறது. பாருங்க, தலையில முள்கள் கிரீடம் செஞ்சு அவருக்கு தலையில வச்சாங்கல்ல, அது எப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் சொல்றாங்க. மொத்த உடலையும் கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகள் அந்த இடங்கள்ல மூளையை தச்சு உள்ள போய் என்ன பண்ணும்னா குத்தி அந்த மூளையில உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணும்னா ஒரு ஸ்ட்ரோக் நிலைமைக்கு சொல்லிருமா பாருங்க. அவர் அப்புறமேட்டு என்ன பண்ண முடியாது, கையோ காலையோ அசைக்க முடியாத அளவுக்கு வலி வேதனை அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அவங்க சொல்றாங்க, பெரிய ஒரு கிரானைட் கல் எடுத்து பாருங்க, உங்க காலில் ஒரு 4 தடவை காலையும் குறுக்களையும் போட்டு அப்படி இருக்கும், பெரிய கிரானைட் கல். அந்த மாதிரி ஒரு வலி வேதனை சட்டுன்னு கிளம்புமா பாருங்க. ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் கிளம்புமா. அந்த வேதனை என்ன பண்ணுமா, உடம்பு முழுக்க பரவி மனுஷனால நிற்க முடியாது. அது ஒரு தலைவலியை உண்டாக்கும், தலை சுற்றலை உண்டாக்கும், செயல்படுற திறனெல்லாம் குறைஞ்சு போயிடும், அது நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். அது மட்டும் இல்லை, தோலுக்கு அடியில் உள்ள நரம்பு பகுதிகளை பாருங்க குத்தி போகும். சப்போஸ் அவங்கள அடித்த ஏதாவது முள்ளு குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் வலி வேதனை நல்லா நிற்கிது, லைட்டாக நிற்கிது அப்படின்னா யாராவது அவர் லைட்டாக டச் பண்ணால் கூட போதும், இந்த மூளை செயல்திறன் என்ன பண்ணால் மூளை இப்படி இருக்கும், நம்ம டச் பண்ணால் லைட்டாக அது விரியும் போது தான் அது எல்லா இதுக்கும் கனெக்ஷனை கொடுக்க முடியும், டச் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ முள் இவ்வளோ அளவுக்கு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் டச் பண்ணும் பொழுது அந்த டச் பண்ணி மூளை விரிவடையும். அப்போ மூளை திரும்ப நரம்புல அந்த அந்த முள்முடி டக்குன்னு குத்துமா திரும்ப, ஏற்கனவே தாங்க முடியாத வேதனை. அப்போ என்ன பண்ணோம்னா தலை ஒரு 360 டிகிரி ஸ்பீடாக சுற்றினா எப்படி இருக்கும், கடை நம்ம தலையை நம்மளை சுற்றினா. நம்ம பாருங்கள் லைட்டாக சுற்றினாலும் எங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதுங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போங்க அப்படின்றோம். ஆனால் ஒரு தலை ரொம்ப கிருகிருன்னு சுற்றினா எப்படி இருக்கும், கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணு மங்கி போய் அந்த கண்களுடைய நரம்பு எல்லாம் செயல்திறன் எல்லாம் முடிகிற அளவுக்கு இயேசு சிலுவை மரணத்தை சந்திக்கிறார். இது மட்டும் இல்லை, அந்த காயங்கள்லாம் என்ன காயங்கள்லாம் காட்டிக்கிட்டே வர, இப்படிப்பட்ட காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் தூக்கப்படும் போது நிகழும் ஒரு காரியம் இருக்கு. கை கால்களில் ஆணிகளில் சிலுவையில் அறையப்படும் இடத்துல கற்பால் அப்படின்றாங்க. கற்பால் அப்படின்னா நரம்புகளும் பாத நரம்புகளும் பாருங்க பாதிக்கப்படுகின்ற ஒன்று. இது உடல் வலியின் அதிக நேரடி சென்சார் வலி, இன்டென்ஸ் நியூரோபேத்திக் பெயின் ஆக உணரப்படுகிறது அப்படின்றாங்க. எப்படின்னா இங்க உள்ள நரம்புகள் எல்லாம் எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா கைகளுக்கும்
பாத நரம்புகளுக்கும் கனெக்ட் ஆகும். இங்க குத்தும் போது அவருடைய சிலுவை அந்த நரம்புகள் சொல்றாங்கல்ல, இந்த கால்லாம் வலிக்குதுங்கய்யா, இந்த கைகள்லாம் வலிக்குது அப்படின்னா, நான் சொல்றேன் இயேசுவும் அதை சுமந்து கொண்டார். இன்னைக்கு இயேசு சுமந்து கொண்டதை பாருங்க, இதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க இந்த வலி எப்படிங்க இயேசுவுக்கு தெரியும். நான் காட்டுறேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன். அவருடைய மொத்த உடலையும் டேமேஜ் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிலுவையில் தூக்கும்போது பாதம் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சுவாச பிரச்சனை உண்டாகும் பாருங்க. ரொம்ப நேரம் குனிஞ்சிருந்தா நுரையீரலுக்கு போகிற ஹார்மோன் அவருக்கு அந்த நெஞ்சு பாருங்க, அந்த நுரையீரல் இங்கே இருக்குன்னா போகிற ஒரு சுவாச கோலா வந்து என்ன பண்ணணும், அந்த கைகளையும் காலையும் அடித்தனால சுவாச பிரச்சனை உண்டாகும். அப்படியே ஒரு தெம்பி மூச்சு விடுவாங்க, அவனை நடக்கக்கூட முடியாது. இருக்கிற இடம் என்னன்னு தெரியாமல் போயிருக்கும். சுவாச பாதைகள் பிரச்சனை ஆயிரும். மூக்குல இருந்து வர சுவாச காற்று க்ளோஸ் ஆகும். வாயினால தான் அவங்க கொஞ்சம் பிரீத் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஹார்மோன் குறையும், நெஞ்சு ஒலிக்க ஆரம்பிக்கும். கை காலில் காயங்கள் என்ன பண்ணும், பாரம் அவை மேலும் பாதிக்கிறது. பாருங்க, ஒரு வலி சுவாச சோர்வையும் உண்டாக்கக்கூடிய. அவர் இப்படி நேரம் நிமிர்ந்தார் அப்படின்னா இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பு ஏற்கனவே அந்த உள்ளே போய் நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அது விரிஞ்சிடும். அப்போ அந்த நெஞ்சு எலும்பு போய் அந்த நுரையீரலில் போய் குத்தும். குத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா இரத்த ஓட்டமும் இப்போ அங்கே போய் நிற்கிது. அந்த சுவாச கோலா சரியாக முடியாமல் எல்லாவற்றையும் அவர் தாங்கினார். நாலாவது இரத்த சோர்வும் தாகமும் ஹைப்போமியா அப்படி ஏற்படுத்தி பாருங்க. இந்த சவுக்கடி என்ன பண்ணுதுன்னா அந்த முள்கிரீடம், சிலுவை ஆணிகள் பாருங்க, தரையில் இழுக்கப்படுதல் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா கணிசமான ஒரு இரத்த சோர்வை உண்டாக்கும் பாருங்க. ஏன்னா சுமார் 6-7 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இழந்துருவாங்களாம். அந்த இடத்து நம்ம உடம்புலேயே ஓடுறது அவ்வளோ ரத்தம் தான் சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சாதாரண மனிதனின் ரத்தம் பெரும்பகுதி என்பதால் ஒரு ஷாக் நிலைக்கு அவங்க போயிடுவாங்களா பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இல்லாட்டினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களால எந்த பலனும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது பாருங்க. நம்மளுக்கு பாயிண்ட் ரொம்ப குறைஞ்சாலே அவ்வளவு நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறோம், சோர்வு நிலைக்கு போயிடுறோம். எதையும் சாப்பிட பாருங்க எந்த நிலைக்கு போயிடும். ஆனால் ஒரு 6-7 லிட்டர் அவ்வளோதான் இருக்குது. அவ்வளவும் வெளியே போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு இருந்த அந்த முள்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள், ஷாக்கு, ஒரு மாதிரி தலை சுற்றல், அந்த ஒரு ஷாக், நரம்புகள்லாம் சங்குன்னு போகிற மாதிரி ஒரு வலி, இதனோட சேர்ந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அந்த வயர் எடுத்து டக்குன்னு உங்கள் உள்ளத்தில் குத்துனா அப்படி இருக்கும். இந்த வலி சரட்டுன்னு போய் எல்லா உடம்பு பீஸாக எலும்புகள் மேலே நொறுக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா, இந்த 4th ஸ்டேஜ் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போடும்போது எப்படி இருக்கும்னா, எலும்புகளை ஒரு 10 டன் 15 டன் அளவு எடுத்து எலும்பை நொறுக்கணும்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வலி சட்டார் மூவ் ஆகும் பாருங்க. அப்படி மூவ் ஆகும் பொழுது பல வேதனைகள் உள்ள தாங்க முடியாமல் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்க்குறோம், இப்போ இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு பாருங்க என்ன அவர் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. சும்மா பாருங்க, அவர் அடிக்கப்பட்டார், எனக்கு காயம் உண்டாச்சு, முள்கிரீடம் சுற்றினாங்க, அவர் சிலுவையில் பாருங்க. இதெல்லாம் எப்படி இதுவே இன்னும் ப்ராசஸ் முடியலை, இதுவே மனுஷனால் தாங்க முடியாமல் அப்போ இறந்துருவான். ஆனால் இவர் பாருங்க பல மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடிக்கப்பட்ட உடனே அங்கே ரத்தம், பாதி ரத்தம் போச்சு, ரத்தமும் வேர்வையும் தண்ணீர் வெளியே போயிடுச்சு. இப்போ தண்ணீர் இல்லை, மனுஷன் தண்ணீர்லாம் என்ன ஆயிடுவான், அன்கான்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன ஆயிடுவான் தெரியுமா, சுயநலமற்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. உடல் நீர் குறைய ஆரம்பிச்சிடும். ஹைப்போக்ரோமியான்றத என்னன்னா ஒரு ரத்த அழுத்த குறைவு உண்டாயிடும். ரத்தமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நிற்க இப்படி நிப்பாட்டுங்க, டப்புக்கடி கீழே விழுந்துடும். நீ என்ன தான் பண்ணாலும் சரி, அவன் கையை கூட பிடிக்க முடியாத மாதிரி தலை சுற்றல் இருக்கும், மயக்கம் இருக்கும், முழு உடல் சோர்வும் வந்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த ஒரு வலியும் இந்த ஒரு வலியும்
முள்களால் ஏற்பட்ட வலி, கைகளில் ஏற்பட்ட வலி, பின்னாடி அடிக்கப்பட்ட வலி. இது மட்டும் இல்லை, இது என்ன பண்ணும் அப்படின்னா கடைசியில் ஒரு இருதயத்தை போய் பம்ப் பண்ணுற அளவுக்கு, அதாவது நம்முடைய லப்டப்னு துடிக்கிற அந்த இருதயத்தை, ஒரு இருதய அந்த ரத்தம் குறையிறதுனால அமுக்கி ரொம்ப அமுக்கும் போது இந்த பிளட் என்ன ஏற்கனவே இல்லாமல் இருக்கிறனால பிளட் இல்லை, அப்போ இதயம் கண்டிஷனாக துடிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணும், ரத்த சோர்வு, ஹார்ட் ரேட் அதிகரிக்கும் பாருங்க, அந்த பிளட்டில் உள்ளது மட்டும். ஏன்னா ரத்தம் அங்கே இல்லை, ரத்தத்தை பம்ப் பண்ணணும் அப்படின்னால ஹார்ட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் கண்ட மேனிக்கு துடிக்கும் பாருங்க. அதனால் என்ன வருது அப்படின்னா நெஞ்சு வலி ஆரம்பிச்சிச்சு, ஆஞ்சிமா, மைக்ரோ இஸ்மிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வலி வகுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் யோவான் 19:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஈட்டியினால் துளைக்கப்பட்டு என்ன வந்துச்சா கடைசியில் நீரும் இரத்தமும் வெளிவந்தது என்று நம்ம பார்க்கலாம். அப்போ புதிய ஏற்பாட்டு வசனமும் மருத்துவர்களும் இதை தீர்க்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுவதும் சரீர ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற மாதிரி வெறும் ஆன்மீக ரீதியாக நம்ம குணமடைகிற மட்டும் இல்லை, சரீர ரீதியாகவும் நாம் என்ன பண்ணுகிறோம், சுகத்தை அடைகிறோம். அப்போ சிலுவையின் மரணத்தின் முடிவில் என்ன நடக்குதுன்னா பாருங்க, பெரும்பாலும் சிலுவை மரணம் நேரடியாக இதய நுரையீரலை தேக்கம் உண்டாக்கி ரத்த சோர்வு, அங்கே சின்ன ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் அப்படியே கெட்டி உறைஞ்சு போய் நின்றுமா பாருங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன வரும்னா மூச்சு தடை வரும், லாஸ்ட்டாக மூச்சு பிரச்சனை வரும், ஆகியவற்றின் தொகுப்பால் இது பாருங்க நிகழ்கிறது. இதெல்லாம் சிலுவையில் கடைசியாக எனக்கு சொன்னார், என்ன சொன்னார், யோவான் 19:28 எனக்கு தாகம். என்ன தாகம் வருதுன்னா, எல்லாம் நிறைவேறினது ஒரு வசனம் முடியுது 19. என்னன்னா இதுக்குரிய அர்த்தம் என்ன, அவர் சொன்ன வார்த்தையை முற்றிலுமாக நிறைவேற்றுகிறார். எனக்கு எல்லா தாகமும் இருந்துச்சு. எந்த தாகம், இன்னைக்கு மனுஷனுக்கு ஏற்பட வரக்கூடிய வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு வல்லமையை என்ன பண்ணார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாம் நிறைவேறினது. இன்னைக்கு மனுஷன் வியாதியில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ரீதியிலும் இயேசு பாதிக்கப்பட்டு அவர் முடித்து தீர்த்து விட்டார். அதனாலதான் சில மருத்துவர்களும் இந்த சிலுவை மரணத்தை ஆராய்ந்தாங்க. டாக்டர் ஜேம்ஸ் டபிள்யூ எட்வர்ட், அமெரிக்காவுடைய மருத்துவர், அவர் சொல்றாரு, அமெரிக்க மருத்துவர் டாக்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்றாரு, ஜோர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அதில் போன்ற இதழ்களில் இயேசுவின் சிலுவை மரணத்தை மருத்துவ விரிவாக ஆய்வு செய்து விளக்கம் தந்துள்ளார். அதில் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் சவுக்கடி, முள்கிரீடம், சிலுவை காயங்கள், இரத்த சோர்வு, நெஞ்சு, இதய செயல்பாடு, நீரும் இரத்தமும் வெளிப்படுதல் போன்றவற்றை நவீன உடலில் வாயிலாக விளக்கியுள்ளார். எப்படிலாம் செஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்க முடியும், அவர் உடம்புல இருந்து என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்றத அவர் விளக்கியிருக்காரு. ரெண்டாவது டாக்டர் சி ட்ரூமன் டேவிஸ், டாக்டர் பீரோ பர்பட் போன்ற ஆராய்ச்சியாளர்களும் இந்த இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை அவங்களும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்கிறாங்க. நரம்பு சேதம் உண்டாயிருக்கலாம், சுவாச பிரச்சனை உண்டாயிருக்குது, இறப்புக்கான அத்தனை ஃபங்க்ஷனும் எல்லாம் செயல் இருந்த மனுஷனாக ஒரு மனுஷன் எப்படி தொங்க முடியுமான்னு அவர் சொல்றாரு. அதில் தமிழ் மருத்துவர்களும் அதை இந்த சிலுவை மரணத்தை குறித்து சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இந்த இரத்த சோர்வு உண்டானாலே அடுத்த ஷாக்கு, அதுலேயே மனுஷன் போயிடுவான். ஆனால் இயேசு இவ்வளவு எப்படி தாங்கினார்னா அவர் மனுஷனே கிடையாது அப்படின்றாங்க. அதனால தான் வேதம் போதிக்கிறது, இத்தனை நிறைவேற்ற கடைசி சிலுவை வரைக்கும் போய் எழுதியிருக்கிற வசனத்தில் நிறைவேறினது எப்படி முடிஞ்சுச்சுன்னா, அவர் தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். அவர் முழு மனுஷனாக கடைசியில் ஆனார். அதனால தான் அதை குறித்து டாக்டர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, சிலுவை காயங்கள் அடையாளத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரியட் சினிமாவின் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் நமக்காக செஞ்சு முடித்தார். மொத்த மனுஷன் என்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்தார் அப்படின்றாங்க. அவர் ஃப்ளாட்ன்ற ஒரு மனுஷன், ஸ்டீவ் ஃப்ளாட், இயேசுவின் காயங்களை பற்றி கூறும்போது ஒரு 2-3 இதை பற்றி நான் சொல்கிறேன்.
அவர் சொல்றாரு காயங்கள் ஆன்மீக சுகத்தின் மூலம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா ஏசாயா 53:5 மையமாக வைத்து அவர் காயப்பட்டது நம் பாவத்திற்காக. ரைட்டு தான். பாருங்க, அவருடைய தழும்புகள் நமக்கு குணத்தை தருகிறது. அதாவது இயேசுப்பட்ட காயங்கள் வீணான தண்டனை அல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அவரை பாவம் முடிச்சு அடிச்சிட்டாங்க. இந்த தண்டனை எல்லாம் வீணான தண்டனை அல்ல. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வல்லது. அத்தோட அவர் நிறுத்தல. அவர் சொல்றாரு இது ஒரு ஆன்மீக சுகத்தை மட்டும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஃபைட் சொல்றாரு. அவர் ஒரு போதகராக கூட ஆயிட்டார். டாக்டரா இருந்து போதகர் ஆயிட்டார் கடைசியா. அவர் சொல்லும்போது சொல்றாரு இயேசுவின் உடல்கள்ல கிட்டத்தட்ட 5480 காயங்கள் உண்டாச்சு. நம்ம ஒரு காயத்துக்கே அப்படின்றோம். ஆனா 5480 காயம் மட்டும் இல்ல, முதுகுல வெறும் காயம் மட்டும் 5480, முதுகுல 180 ஆழமான காயங்கள். அந்த ஆழமான காயங்களை நீங்க பார்க்கும்போது எலும்புகள் எல்லாம் என்னெல்லாம் மாலை வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எலும்புகளை எல்லாம் எண்ணக்கூடுங்கள். அந்த எண்ணக்கூடுமானால் என்ற அளவுக்கு அவருடைய எலும்புகள் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காயங்கள். அதுல 6.5 லிட்டர் ரத்தம் கண்டிப்பா அவருடைய உடம்புல இருந்து கசிஞ்சு வெளியே போயிடுச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்னா அவர் சொல்றாரு எவ்வளவு காயங்கள் நம் பாவத்திற்காக ஏற்பட்டிருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய சுகத்தையும் அது என்ன பண்ணுகிறது, நேராய் வழி நடத்துகிறதா இருக்கிறது. அவர் சொல்றாரு இன்னைக்கு நம்முடைய நிறைய பேர் சொல்றாங்க ரத்தத்துல நிறைய பாருங்க பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த ரத்தத்தில் உள்ள பிரச்சனையே நீக்க இயேசுவின் ரத்தத்தினால முடியும். நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை நீக்க இயேசுவின் காயங்களால முடியும். அவர் சொல்றாரு காயங்கள் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். இந்த காயத்தின் மேல ஒருவன் நம்பிக்கை உள்ளவனானானா, இயேசு சுமந்த இயேசு பாடுபட்ட எல்லா ஆக்கினை தீர்ப்பும், இயேசு உண்மையாகவே ஒரு மனுஷனாக எல்லாவற்றையும் செஞ்சது, எந்த மனுஷன் அதை விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு வெறும் பாவத்திலிருந்து விடுதலை இல்ல, பாருங்க ஆக்கினை தீர்ப்புல இருந்து விடுதலை மட்டும் இல்ல, வெறும் சமாதானத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, என்ன நடக்குதுன்னா தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு சாதாரணமா நடந்து முடிஞ்ச ஒரு காரியம் அல்ல. ஆன்மீக பாருங்க, அந்த சொல்றாங்க ஒரு ஹீலிங் எப்படி உண்டாகுது அப்படின்னா, அவர் சொல்றாரு எந்த நோயாளி ஆகட்டும், எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் ஆகட்டும், அவர் சொல்றாரு இந்த ஏசாயா 53:5 1 பேதுரு 2:24 எவன் ஒருத்தன் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறானோ. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பாருங்க, இயேசு உண்மையாலேயே பட்ட காயங்கள், அதை டாக்டர்லாம் ஆராய்ச்சி சொன்ன காரியங்கள், இதையெல்லாம் பாருங்க மனதில் வைத்து ஏசாயா 53:5 1 பேதுரு 2:24 எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு எந்த நோயும் அவனை தாக்க முடியாது அப்படின்னு. தாக்குனாலும் கூட அவனை அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பாருங்க, பிசாசு தாக்குறதுக்கு ட்ரை பண்றான், சில வியாதி வர மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குறான். ஆனா இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோன்னு எந்த மனுஷன் எதிர்த்து நிற்கிறானோ, எதை சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெய்வீக சுகம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி? தெய்வீக சுகம் இன்னைக்கு இருக்குது, தெய்வீக வல்லமை இன்னைக்கு இருக்குது. டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்ல. அதனால தான் டாக்டருடைய ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஏன் இவ்வளோ சொன்னேன் அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் இயேசு சுமந்து தீர்த்தார். நம்ம சொல்றோம் வெறும் முள் கிரீடங்க இப்படி குத்துச்சு இப்படி இல்லை, நான் சொன்னதெல்லாம் மனசுல நினைச்சு பாருங்க, ஷாக்கு அப்படின்றதுக்குள்ள அந்த முள் மேலே வைக்கும்போது பாருங்க, ஒவ்வொரு தடவையும் மூளையில குத்தும் போது உடம்பு முழுக்க அது பரவி ஸ்பீடா போகுமா. அது எப்படி போகுமா, நரம்புகளை ரத்தம் இப்படி போய்கிட்டே இருக்குமா பாருங்க, உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு 1000 போர்ஷன் அப்படி பண்ணோம் அப்படின்னா ரத்தம் என்ன பண்ணா, அந்த நாளங்கள் குளத்தின் சின்னதாக இருக்கிற அந்த நரம்பு புடச்சி டப்பு டப்புன்னு வந்து ஒரு மாறி போகுமா. அப்போ ஆனால் பாருங்க, சில நேரத்தில் நம்ம நரம்பு இப்படி அந்த ஒரு இங்கே ஏதோ என்ன சொல்லுவாங்கள்ல, நரம்பு இதை விடைக்கிற மாதிரி இருக்குங்க. விடைக்கிறப்ப பாருங்க தொட்டு பார்த்தா அந்த நரம்பு, ஆனால் அது பளிச்சுன்னு வெளிச்சு அப்படி இருக்கும். இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சு ரத்தம் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி
அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. இவருக்கு எல்லா இடத்துலையும் ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய வேதனை அவருக்கு உண்டாயிருக்கு, எவ்வளவு பெரிய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இருப்பார் நமக்காக. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் யாருக்காக? ஏசாயா திருப்புங்க, ஏசாயா 53 மறுபடியும் இப்போ வாசிங்க. நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்ப சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானோம். 1 பேதுரு 2:24 குணமானோம் அவங்க போட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்றேன், இயேசுவின் காயங்களை நம்புறவங்க. அதனாலதான் பாருங்க, லூக்கால எழுதப்பட்டு பாருங்க, லூக்கா 22:19. அதனாலதான் இயேசு அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை ரிமைண்ட் பண்ணும்படியா சொன்னார். ரிமைண்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு? லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்ன நினைவு கூறணும்? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு சுகத்தையும் தர தேவ ஆவியானவர் நல்லவர். அதனால சொல்லுவோம், ஏன் சொல்லுவான், என் கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நன்மைகளை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். இவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அதனால 20 வசனம் பாருங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். சொல்றது பாருங்க, என்னெல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்து பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, கல்வாரி சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். ஏன் பவுல் ஏன் அப்படி சொல்றாரு? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, எனக்காக ஒரு மனுஷன், அதான் நான் வச்சுக்கோங்க, கணவனும் மனைவியும் கூட உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் இதை செஞ்சிருக்கார் நமக்காக. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால், ஸ்டீவ் ஃபிளட் சொல்ற மாதிரி, அவருடைய தழும்பு உங்களை சுகமாக்க வல்லது, அவருடைய காயங்கள் உங்களை குணமாக்க வல்லது. எந்த நோயா இருந்தாலும் சரி, அவரால் சுகமாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எந்த நோயும் சுகமாக்க முடியும்? பாருங்க, இதெல்லாம் நான் வெளியே போகும்போது செல்லில் அப்பப்போ படிக்கிற வழக்கம் உண்டு. வெளியே போகும்போது தான் படிப்பேன், சில நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும். படிக்க எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. இன்னைக்கு இயேசுவின் நாமம் நமக்கு இருக்குது, அவருடைய ரத்தம் நமக்கு இருக்குது, தழும்பு நமக்கு இருக்குது. சுகம் என்பது அதிக நிச்சயம். எல்லாம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பிக்கப்பட்ட சரீரத்தினாலும் எனக்கு சுகம் இருக்கிறது. அது நிச்சயமாகவே எனக்குள்ளே வலிக்கும். என்னுள்ள நோய்கள் எல்லாம், வலிகள் எல்லாம் மறைந்து அவருடைய தழும்புகளால் சுகத்தை நான் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் நான் சுகத்தோடு வாழ்ந்து பலத்தோடு இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க சுகத்தோடு பலத்தோடு? ஆமென். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சுகத்தை தருவாரா மாட்டாரா? சுகம் கண்டிப்பா இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்துக்குள்ள. அவரை இந்த மாதிரி வசனங்களை கேட்க 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 சுகம் நமக்குள்ள இருந்து வருகிறது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, இது தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவன் தான். நான் ஒன்று சொல்றேன். ஒரு போன வாரத்துக்கு பாருங்க போகும்போது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் இருந்தான்.
பாருங்க, அவன் என்ன பண்ணான், விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 வயசு பையன் இந்த பேனா வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பாருங்க கண்ணில் குத்திட்டான் பாருங்க. திடீர்னு கண்ணில் குத்துனோட அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வெள்ளைக்கும் கருப்புக்கும் இடையில பாருங்க அங்கே குத்திட்டான் அந்த பையன். அதனால அந்த ஓட்டம் மாதிரி போட்டு ஏதோ மாதிரி அவனுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. பாருங்க, அந்த பையன் வந்து அந்த அவங்க மாமா ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பையனுக்கு அவன் மாமா, அவன் அந்த ரேபிட்டோட ஸ்கூட்டி ஓட்டுறவன். பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு தம்பிகிட்ட சொல்லி அந்த தம்பி சொன்னார், அண்ணே நீங்கள் வந்து அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கண்ணே, டாக்டர் சொன்னாங்களாம் இந்த நரம்பு குத்துறதுனால ஆப்ரேஷன் பண்ணுறோம், அந்த ரத்த வலியை நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ரேஷனும் பண்ணணும், நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோம், நரம்பு பாதிப்பை 2வது ஆப்ரேஷன் பண்ணணும், 3வது அந்த காயம் சுகமானதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும். அது எதுக்குன்னா கண் தர அந்த வலிமையெல்லாம் ஒரு கூட்டுறதுக்காக. அது முடிஞ்சோட இன்னொரு ஆப்ரேஷனா, என்ன ஆப்ரேஷன்னா இந்த கண்ணில் இருந்து ஏதாவது பாதிப்பு நரம்புல உண்டாச்சுன்னா இந்த கண்ணுக்கு பரவிடக்கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த அந்த 5 வயசு பிள்ளை இத்தனை ஆப்ரேஷனும் தாங்குமா பாருங்க. அதனால தான் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை டாக்டர் மேலே இல்லை, ரிப்போர்ட் மேலே இல்லை, இயேசு நமக்காக காயப்பட்டார். வேதம் சொல்லுகிறது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. நான் சொன்ன எல்லா உறுப்பும் அவருக்கு பாதிக்கப்பட்டது. எதற்காக? இன்னைக்கு நாம் எல்லா நமக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கான்ஸ், நம்முடைய உறுப்பு நன்றாக இயங்குவதற்காக அவருடைய உறுப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. பாருங்க, அவங்க சொன்னாங்க, சாயங்காலம் வேலைக்கு போனேன், போய் பாருங்க, அவங்க சொன்னாங்க இப்பெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்கய்யா. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, இயேசுவின் தழும்புகளால் இந்த பிள்ளை சுகமாயிரும். எந்த ரிப்போர்ட்டும் டாக்டர் அடுத்த சொல்ல மாட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க நான் பேர் சொல்லிட்டு போகிறேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த பிள்ளை சுகமாயிடும். அந்த டாக்டர் இதை தான் சொல்லுவார், எந்த ஆப்ரேஷன் நடத்த வேணாம், எப்படின்னு தெரில, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவார் அப்படின்னு. இது நடக்குமா பாருங்கள். அவங்க நினச்சாங்க அவங்க டாக்டர் ரிப்போர்ட் பெருசுனா, டாக்டர் ரிப்போர்ட்டை விட்டுருங்க, தேவனுடைய ரிப்போர்ட் மிக மிக கோடி மடங்கு பெருசு, அந்த ரிப்போர்ட்டை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபிச்சுட்டு நான் எதுவுமே சொல்லலை, நாளைக்கு ரிசல்ட் வரும், நல்லபடியாக முடிஞ்சிடும், பிள்ளை நல்லா இருப்பான் பாருங்கள் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், தம்பி பாஸ்டரோட நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. பாருங்கள், அவர் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக ஓகே, பார்வை தெரியுது, ஆனால் அடுத்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு தயாராகணும், ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போவோம் அப்படின்னா பாருங்க. ஸ்கேன் அப்போ எடுத்தா, ஐயா இது வரைக்கும் இப்படி ஒரு ஆச்சரியத்தை நான் பார்க்கல, குத்துனவே கண்டிப்பாக நரம்புகள் எல்லாம் இருக்கிற பகுதியில் குத்தி இருக்கிறான், ஆனால் ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்கு நரம்பு, கண் பார்வை நல்லா இருக்கு, இப்படி நான் பார்த்ததே இல்லை, கம்ப்ளீட்லி அவன் ஆல்ரைட் ஆகிட்டான், இவனை நாளைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொன்னான். இயேசுவினால சுகத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் கொடுக்க முடியும் பாருங்க. பாருங்க, இன்னொருத்தர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவங்கள வச்சுருக்குறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் மனது ஒரு மாதிரி பாருங்கள், எங்கே போய் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டார். அவர் வந்து பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு தம்பி, அந்த தம்பி தான் பாருங்கள், அவன் கால் பண்ணி என்ன சொன்னான், ஆனால் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. பாருங்கள், அவங்க அஞ்ஞானி, அவங்க யாரு 2 பேர் ஜோம் பண்ண அஞ்ஞானி, யாருன்னே தெரியாது பாருங்கள். அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. நான் சொன்னேன் இயேசுவை பற்றி, இயேசு விசுவாசிங்க, இயேசு சுகத்தை தருவார், இயேசு பலத்தை தருவார், நீங்கள் விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க, டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டிலும் பெரிய ரிப்போர்ட்டு தேவன் அப்படின்னு. பாருங்கள், அவங்களாம் பெரிய பெரிய டாக்டர். அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பெரிய பெரிய படிச்சவங்க, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய படிச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இவர் வந்து எனக்கு தலையில் கை வச்சா சுகமாயிருன்ற மாதிரி. பாருங்கள், அவங்க பார்த்துட்டு போகிறதெல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. என் தேவன் பெரியவர், வார்த்தை பெருசு. பாருங்கள், ஐசியூவில் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அது இடனால நான் கேட்டுட்டு நான் உள்ளே போனேன். என்னை மட்டும் அனுமதிச்சாங்க, மாஸ்கெல்லாம் போட்டுக்கோங்க சார், எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா ஐசியூ உள்ளே விடக்கூடாது, தெரிஞ்சவங்களால உள்ளே வரும் அப்படின்னு. பாருங்கள், உள்ளே போயிட்டு அவரை நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
சரி பரவாயில்ல, தேவனுடைய கரம் அவரை என்ன பண்ணும், டச் பண்ணும், அவருடைய வார்த்தை போய் தொடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் பக்கத்தில் நின்ற மணியம்மா நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு பாருங்க வீட்டுக்கு வந்தேன். 3 நாள்கள் சொல்கிறாங்க, அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, இன்னையிலேருந்து 2 நாள் 3 நாளுக்குள்ள அவர் ஜெபம் அவன் கண்ணு முடிச்சிருவார், நார்மல் ஆயிடுவார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே 3ஆவது நாள் ராத்திரி என்ன பண்ணாருன்னா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நாங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம். மனுஷன் 6 மாதம் அவருக்காக நாங்கள் முடிச்சிருந்தோம், இப்போ நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் டக்குன்னு எந்திரிச்சு முடிச்சுட்டு என் ஒய்ஃபை பார்த்து, என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாங்க எங்கள் அம்மா, அவரை பார்த்து என்ன ஏய் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு மாஸ்டர். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியத்தை செய்ய முடியும்னா நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம் செய்ய முடியும். அவருடைய பெயர் இயேசு. இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், உடல்ல எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, இயேசுவால தீர்க்க முடியாத பிரச்சனையே இன்னைக்கு கிடையாது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அற்புதத்தின் மேல அற்புதம். போன வாரத்தில் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு சுகத்தை கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன், எந்த வழியாக இருந்தாலும் சரி அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிங்க, இதை நான் என் உடம்புல அனுமதிக்க மாட்டேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே விடக்கூடாது. பாருங்க, சுகம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இது என்ன தொட முடியாது. இது ஏற்கனவே இயேசு எனக்காக எல்லாவற்றையும் பாடு அனுபவித்து தீர்த்து முடித்து விட்டார். இனி எனக்கும் இந்த சரீரத்திற்கு தொட எந்த அதிகாரம் அதற்கு கிடையாது. எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எதிர்ப்பு தெரிவிப்பீர்களா? நான் சொல்லுகிறேன், இயேசுவின் தழும்பு உங்களை சுகமாக்க வல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் தழும்பு?